Hi students, welcome to our channel. 11th biology la biobotany கான இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025 க்கு என்னென்னு பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எதையுமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோல நான் உங்களுக்கு பயோபாட்னில எந்தெந்த 5 மார்க் கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்ல போறேன். டோட்டல் ஃபுல் போர்ஷனுக்கு தயவு செஞ்சு இதில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஷினையும் நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ கொஷின்ஸ் படித்தாலும் நம்ம எழுத போகிறது வந்து ரெண்டு 5 மார்க் கொஷின் தான் பயோபாட்னி பொறுத்தவரை. பயோசுவாலஜியில் அதே மாதிரி 2 5 மார்க் கொஷின் கேட்க போகிறாங்க. பட் இவ்வளோ கொஷின்ஸ் நம்ம படிச்சு தான் நான் கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்மி தான். சரியா, இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணாமல் நீங்கள் ஃபுல் கொஷின்ஸையும் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த பயோபாட்னியில் அந்த 2 5 மார்க் கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். சரியா, ஓகே. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எல்லா கொஸ்டின்ஸையும் படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ஜென்ரல் அக்கவுண்ட், ரைட் அ ஜென்ரல் அக்கவுண்ட் ஆன் லைக்கன்ஸ். லைக்கன்களின் பொது பண்புகளை எழுதுக. பிரீஃப்லி டிஸ்கஸ் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 5 பெரும்பிரிவு வகைப்பாடு பற்றி எழுதுக. ரைட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட். கிராம் சாயமேற்றும் முறையினை படிநிலைகளை விளக்குக எழுதுக. எக்ஸ்பிளைன் காஞ்சுகேஷன் ரீப்ரொடக்ஷன். இணைவு இனப்பெருக்கம் பற்றி விவரி. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஞ்சியோஸ்பெர்ம் அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் ஜிம்னோஸ்பெர்ம்கள் வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் புரோட்டோஸ்டில். புரோட்டோஸ்டில் விளக்குக. டிஃபரன்ஸ் பிட்வீன் டைகாட் அண்ட் மோனோகாட் அனட்டாமிக்கல் ஃபீச்சர்ஸ். இரு விதை இலை ஒரு விதை இலை தாவரங்களின் உள்ளமைப்புசார் பண்புகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் பிலோடாக்சி. இலை அடுக்கமைவு பற்றி விவரி. வாட் இஸ் வினேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ். நரம்பமைவு மற்றும் அதன் வகைகளை விவரி. டிஸ்கிரைப் த லீஃப் டியூரேஷன். இலையின் வாழ்நாளை விளக்குக. எக்ஸ்பிளைன் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன் வித் எக்ஸாம்பிள். சூழ் ஒட்டுமுறையின் வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. டிஃபரன்ஸ் பிட்வீன் அக்ரிகேட் ஃப்ரூட் வித் மல்டிபிள் ஃப்ரூட். கூட்டுக்கனியை திரள் கனியிலிருந்து வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் த ஏஸ்டிவேஷன். இதழமைவு விளக்குக. எக்ஸ்பிளைன் த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தத்துரா மெட்டல். டாட்டுரா மெட்டல் கலை சொற்களால் விளக்கம் தருக. எக்ஸ்பிளைன் த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிளிட்டோரியா டெர்னேஷியா. கிளைட்டோரியா டெர்னேஷியாவின் கலை சொற்களால் விளக்கம் தருக. How will you distinguish Solanaceae members from Liliaceae? லிலியேசியா குடும்ப தாவரங்களை சோலனேசி குடும்ப தாவரங்களில் இருந்து எவ்வாறு வேறுபடுத்துவாய்? Draw the outline of seed plants or Bentham and Hooker system of classification. Bentham Hooker வகைப்பாடு. Differentiate plant cell and animal cell. தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு. Differentiate prokaryotes and eukaryotes. புரோகரியேட்டுகள் யூக்கரியேட்டுகள் வேறுபாடு. Structure of chromosome. குரோமோசோம்களின் அமைப்பு. Explain the mechanism of flagellar moment, proton motive force. கசையிலை இயங்கும் செயல்முறை, புரோட்டான் இயக்க விசை. List out the significance of mitosis. மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. Difference between mitosis and meiosis. மறைமுக செல் பகுப்பை நேர்முக செல் பகுப்பிலிருந்து வேறுபடுத்துக. Differentiate between open and closed mitosis. மூடிய மற்றும் திறந்த மைட்டோசிஸ் வேறுபடுத்துக. Explain the features of DNA. DNA இன் பண்புகளை எழுதுக. Explain the types of RNA. RNA வின் வகைகளை விளக்குக. Outline the classification of enzyme. நொதிகளின் வகைப்பாடு. Explain the features of DNA. DNA வின் பண்புகளை எழுதுக. Types of RNA. RNA வின் வகைகளை விளக்குக. Explain scleroids with their types. ஸ்க்ளெரைடுகளின் வகைகளை விவரி. What are sieve tubes? Explain. சல்லடை குழாய்கள் என்றால் என்ன விளக்குக. Difference between anatomy of dicot root and monocot root. இரு விதை இலை வேருக்கும் ஒரு விதை இலை வேருக்கும் இடையே உள்ள உள்ளமைப்பியல் வேறுபாடுகளை எழுதுக. Difference between anatomy of dicot stem and monocot stem. இரு விதை இலை தண்டிற்கும் ஒரு விதை இலை தண்டிற்கும் இடையே உள்ள உள்ளமைப்பியல் வேறுபாடுகளை எழுதுக.
டிஃபரன்ஸ் பிட்வீன் மெரிஸ்டெமடிக் டிஷ்யூ அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ, ஆக்கு திசுக்கள் மற்றும் நிலை திசுக்களை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் செகண்டரி growth இன் டைகாட் ஸ்டெம் அண்ட் டைகாட் ரூட், இருவித இலை தாவர தண்டின் இரண்டாம் நிலை வளர்ச்சி மற்றும் இருவித இலை தாவர வேரின் இரண்டாம் நிலை வளர்ச்சி வேறுபடுத்துக. டிஃபரன்சியேட் சாப்வுட் அண்ட் ஹார்ட்வுட், சாற்றுக்கட்டை மற்றும் வைரக்கட்டை வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு பற்றி விளக்குக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அண்ட் பாசிவ் அப்சார்ப்ஷன், ஆற்றல் சாரா உள்ளெடுப்பு மற்றும் ஆற்றல் சார் உள்ளெடுப்பு வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் த பாசிவ் அப்சார்ப்ஷன், ஆற்றல் சாரா உள்ளெடுப்பு பற்றி விளக்குக. ரைட் த ரோல் ஆஃப் நைட்ரோஜினஸ் என்சைம் இன் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் நிலைநிறுத்தத்தில் நைட்ரோஜினஸ் நொதியின் பங்கினை விவரி. எக்ஸ்பிளைன் த இன்செக்டிவோரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்களின் பூச்சியுண்ணும் உணவூட்ட முறையினை விவரி. எக்ஸ்பிளைன் த சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், கூட்டுயிர் நைட்ரஜன் நிலைநிறுத்தத்தை விளக்குக. டிஃபரன்ஸ் பிட்வீன் போட்டோசிஸ்டம் 1 and 2, நிறமி அமைப்பு 1 மற்றும் 2 ஆகியவற்றிற்கிடையேயான வேறுபாடு. டிஃபரன்ஸ் பிட்வீன் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன், சுழல் ஒளி பாஸ்பரிகரினம் மற்றும் சுழலா ஒளி பாஸ்பரிகரினம் வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் த சைக்ளிக் பாஸ்பரிலேஷன், சுழல் ஒளி பாஸ்பரிகரினம் விளக்குக. எக்ஸ்பிளைன் த C4 சைக்கிள், C4 சுழற்சியை விளக்குக. டிஃபரன்ஸ் பிட்வீன் C3 அண்ட் C4 பிளான்ட்ஸ், C3 தாவரங்கள் மற்றும் C4 தாவரங்களை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்று சுவாசித்தல் மற்றும் காற்றிலா சுவாசித்தல் வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் த அவுட்லைன் ஆஃப் கிளைகோலைசிஸ், கிளைகோலைசிஸ் விளக்குக. How will you calculate net products of 1 molecule of glucose upon complete oxidation during aerobic respiration? காற்று சுவாசித்தலின் போது ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் முழுவதுமாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து உருவாகும் நிகர வினைப்பொருள்களை எவ்வாறு கணக்கிடுவாய்? ரைட் த பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின், ஆக்சினின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. ரைட் த பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைனின், சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. டிஸ்கிரைப் த மெக்கானிசம் ஆஃப் போட்டோ பீரியாடிக் இண்டக்ஷன் ஆஃப் ஃப்ளவரிங், மலர்கள் தோற்றுவித்தல் ஒளிக்காலத்துவத்தின் செயல்பாடுகள் பற்றி விவரி. ஒரு 53 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம்ப்பா. சரியா? 53 கொஸ்டினான்னு யோசிக்க கூடாது. இந்த 53 கொஸ்டின்ஸ்ன்றது இதுல கம்மி. ஏன்னா பயாலஜி படிக்கிறவங்க உண்மையிலேயே பாவம் பண்ணவங்க தான். எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் படிச்சு எழுத போறதோ ரொம்ப ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான். 53 கொஸ்டின்ஸ் படிக்க போறீங்க, எழுத போறது 2 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஆனா கண்டிப்பா 2 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம், இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க தரவா படிச்சீங்கன்னா. சரியா? ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.